கடற்கரை பக்கத்துல அமுதவள்ளி அம்மாங்கிறவங்க சுட சுட காய்கறி சாதமும் முட்டையும் போட்டு விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அமுதவள்ளி அம்மா ரொம்ப நல்ல மனசு படைச்சவங்க. அமுதவள்ளி அம்மா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறீங்களா? நாளைக்கு பணம் கொண்டு வந்து தரேம்மா. இன்னைக்கு இல்ல, வீட்டுல 3 பேத்துக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு வேணும், கொஞ்சம் தரீங்களா? ஆ இல்லை பார்த்துக்க. என்னடி இது கேள்வி? நீ வந்து இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற? உரிமையாக கேட்டால் நான் என்ன தரமாட்டேன் நான் சொல்ல போகிறேன்? உரிமையாக கேளு. நாளைக்கு கொண்டு வந்து என்ன 2-3 நாள் கழிச்சு கூட கொடு. இப்படியா தயங்கி தயங்கி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற? பாட்டிமா, உங்களோட நல்ல மனசுக்கு நீங்கள் நல்லா வருவீங்க பாட்டிமா. எனக்கு நீங்கள் இப்படி பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நானும் அம்மாட்ட சொன்னேன், உரிமையாக பாட்டிட்ட கேளுமா, கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு. அவங்க 2 பேருமே அவங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. டே அப்பா சுதர்ஷன், இங்கே வாப்பா. என்ன புதுசாக பாட்டியோட கடைக்கெல்லாம் வந்திருக்கிற? எதுவும் தேவையா? சாப்பிட்றியா எதுவும்? அம்மா, நான் சாப்பிட்றதுக்காக வரல. எனக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் இருந்தால் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? நான் எப்படியாச்சும் ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி கொடுத்துட்றேன். வட்டி கட்டணும்மா. வட்டி கட்டலைன்னா வீட்டு முன்னாடி வந்து ஆளுங்க நின்றுவாங்க. தயவு செஞ்சு எனக்கு ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறீங்களா? சுதர்ஷன், உனக்கு கொடுக்காம இருப்பேனா? ஆனால் ஒன்று, 5000 ரூபாய்க்கு மேலே இது பாட்டிக்கிட்ட கேட்டுறாத. அதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்கவும் பணம் கிடையாது. எப்படியாச்சும் உனக்கு 5000 ரூபாய் இன்னைக்குள்ளே புரட்டி கொடுத்துட்றேன்னு. சாயந்தரம் வீட்டில் 5000 ரூபா இருக்கும், சரியா? போப்பா, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து நேராக வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிடுறேன். ஐயோ, இந்த கழுசடை பையன் எதுக்கு இங்கே வர்றேன்? என்ன அமுதவள்ளியம்மா, என்னை பார்க்கவும் மோஞ்சியே சுருங்கிக்கிச்சு. நான் வந்தாலே அமுதவள்ளியம்மாக்கு எப்படி தான் மனசுக்குள்ளே இருக்குமோ தெரியல. அமுதவள்ளியம்மா, சாப்பாடு சாப்பிடலான்னு வந்து ஒரு தட்டு கொடுக்குறியா? இதை பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை எல்லாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காத, போடா பேசாம. அட, என்னது இது? இங்கனக்குள்ள கப்பல் நிறுத்துறாங்க? என்னடா புதுசா இருக்குது? எப்பவுமே இந்த இடத்துல வந்து கப்பல் நிறுத்த மாட்டாங்களே, ஆச்சரியமா இருக்குதே. அந்த கப்பல் வந்து நின்னதுமே அங்க இருந்து 2 பேர் இறங்கி வந்தாங்க. அந்த கப்பலோட ஓனர் அந்த பொண்ணு கிட்ட சில விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு வாமா சாப்பாடை, புரியுதா? இனிமேல் நம்ம கப்பல் அங்கே அடிக்கடி கொண்டு வந்து நிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சரக்குகள்லாம் இங்க இருந்து ஏத்திட்டு போற மாதிரி இருக்கும். 100 பேசஞ்சருக்கு ஏத்த மாதிரி. சரிங்க சார், நான் ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்துட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க சார். நீங்க தயவு செஞ்சு டென்ஷனாகி பேசாதீங்க. நான் எல்லா வேலையும் சீக்கிரமா முடிச்சிருவேன். அட அட அட, என்ன வாசனை, என்ன வாசனை! இந்த சாப்பாடு வாசனையே அருமையா இருக்கே. ஒரு தட்டு எனக்கு கொஞ்சம் போட்டு தரீங்களா? ஐயா, ஒரு கப்பலோட ஓனர் நீங்க. இந்த கிழவி கடையில் போய் சாப்பிடலாமா? நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா பார்த்து சாப்பிடுங்க போங்க. இது பாரு, நீ வாயை முடிக்கிட்டு நில்லு. நீயா எனக்கு பே பண்ண போற? நான் தான் சாப்பிட்ட காசுக்கு பே பண்ண போறேன். அப்புறம் என்ன, உன் வாயை மூடிட்டு நின்றுட்டு இரு. பாட்டிமா, நீங்க எனக்கு ஒரு பிளேட் சாப்பாடு கொடுங்க. பொறுப்பா கொடுக்குறேன். நம்ம கடையில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்தா ருசி மறக்கவே மறக்காது. இரு தரேன். அந்த கப்பல் ஓனரும் அந்த சாப்பாடை ரொம்ப ருசிச்சு சாப்பிட்டாரு. அவருக்கு அந்த சுவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆகா, இந்த சாப்பாடு சுவை ரொம்ப அருமையா இருக்கே. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கைப்பக்குவத்துல நான் சாப்பிட்டதே இல்லை. பாட்டி, உங்க கடையில உண்மையிலே இந்த சாதம் ரொம்ப அருமையா இருக்குது. இவ்வளோ சிம்பிளா செஞ்சிருக்கீங்க, ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்குது. எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணியே ஆகணும், பார்த்துக்கோங்க. என்ன உதவிப்பா? உனக்கெல்லாம் உதவி தேவைப்படுமா? நீ பெரிய பணக்காரனாச்சே, எப்படி உனக்கு உதவி தேவைப்படும்? இல்லம்மா, நான் வெளியே தான் ஹோட்டல்ல சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன். 100 பேசஞ்சர் இருக்கிறாங்க என்னோட கப்பல்ல. ஆனா உங்ககிட்ட தான் இனிமேல் அரேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறேன். 100 பேசஞ்சருக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடா தினம் இங்கே செஞ்சு கொண்டு வந்து வச்சிருங்க. நான் ஏத்திக்கிறேன், என்ன சொல்றீங்க? இதுக்கான பணத்தை மாச கடைசியில கொடுத்துட்றேன். லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுப்பேம்மா, என்ன சொல்றீங்க? கிழவி, வேணாம் சொல்லு. அவர் இருக்கிற வசதிக்கு உன் சாப்பாடுலாம் செட் ஆகுமா? வேணாம் சொல்லு கிழவி. தம்பி, என்னோட சாப்பாடு சுவை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. அப்புறம் என்ன, நானே சாப்பாடு செஞ்சு தாராளமாக கொண்டு வரேன். 100 பேத்துக்கு ஏற்ற மாதிரி தானே சமைக்கணும். நாளைக்கே நீ கொடுத்த ஆர்டர்லாம் முடிச்சிட்றேன்ப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு மாதம் சம்பளம் மட்டும் கொடுத்துருயேனே. சரிம்மா, ஒரு 100 நாளைக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் பேசிக்கலாம், என்ன? சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம இங்கே வரப்ப அங்க நின்று சாப்பாடு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. நம்ம ஏத்திக்கலாம் சார், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இல்லை, நான் பாட்டிக்கிட்டே ஆர்டர் கொடுத்துட்டேன். அவங்களே நல்ல சுவையான சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வந்துருவாங்க. ஹோட்டலில் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லி ஃபோன் போட்டேன். என்ன இந்த கிழவியா? இது வில்லேஜ் கிழவியாச்சே, இது எப்படி நல்லா செஞ்சு கொண்டு வரோம்? ரீமா, யாரையும் இப்படி தரக்குறைவா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுன உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் பார்த்துக்க. என்ன வில்லேஜ் பாட்டினா அவங்க நல்லா சமைக்க மாட்டாங்க அர்த்தமா? பேசாம வந்து கப்பல்ல ஏறு. அட, இந்த கிழவிக்கு இப்படி ஒரு வாய்ப்பா? ஐயோ, எனக்கு கிடைக்காம இந்த கிழவிக்கு கிடைச்சிருக்கே. மாசானா லட்சக்கணக்கில் சம்பளம் தரேன்னு சொல்றானே இருந்தாலும் எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் அந்த ஆர்டரை நம்ம வாங்கி ஆகணும். ஏதாவது பண்ணி இந்த ஆர்டருக்கு எடுத்து ஒண்ணுமே வெட்டுறது.
பாட்டி காலையிலவே அவங்க கொடுத்த மெனுவெல்லாம் ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கைப்பக்குவத்திலே ரொம்ப ரொம்ப ருசியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு போய் கப்பல்ல எல்லாத்தையும் ஏற்றணும். அந்த தம்பி நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்குது. அதோட நம்பிக்கையை எப்போவுமே காப்பாற்றுவான். அந்த பாட்டி உணவுகள்லாம் தள்ளு வண்டியில் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புனாங்க. என்ன அமுதவள்ளி அம்மா, பெரிய ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. 100 பேத்துக்கு சாப்பாடுன்னா சும்மாவா? உங்களோட திறமைக்கு தான் நீங்கள் இப்படி வந்திருக்கிறீங்க. ஆமாம்மா, மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்கும் போதே காதெல்லாம் குளிருது பார்த்துக்க. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம் பார்த்துக்க. சரி, நான் சீக்கிரம் கொண்டு போய் கப்பல்ல உணவை சேர்க்கிறேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு கார் ஸ்பீடா வந்து அந்த சாப்பாட்டுல மோதி சாப்பாடு எல்லாமே பறந்து போயிருச்சு. அட கடவுளே, என் சாப்பாடெல்லாம் போயிருச்சே. ஏண்டா கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? காரை கொண்டு வந்து எங்க விட்டுட்ட? ஐயோ, எல்லா சாப்பாடு போச்சு. இப்போ நான் கப்பலுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. ஐயோக்கே பயலே. மன்னிச்சிருக்கிறது, நான் வேணும்னு பண்ணல அப்படின்னு சொல்ல மாட்டேன், வேணும்னே தான் பண்ணுவேன். என்ன தைரியம் தான் நீ மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் நினைப்ப? உன்னை சும்மா விடுவேனா? நான் அந்த காசை சம்பாதிக்க போறேன். அதுக்காக தான் அந்த சாப்பாடெல்லாம் போட்டு தாக்குனேன். ஒத்துக்க. இனி உனக்கு அந்த ஆர்டர் கேன்சல். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ கவலைப்பட தேவையில்ல. அட படுபாவி, நீ எல்லாம் மனுஷனா? இப்படி அடுத்தவங்க பொழப்புல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறியே? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? ஏங்க இப்படி பண்றீங்க? அந்த பாட்டி காலையில இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்படி மனசாட்சி இல்லாம வண்டியை விட்டு ஏத்திட்டு காலி பண்ணிட்டீங்களே. இதெல்லாம் உங்ககிட்ட பேச நேரல. கப்பல்கிட்ட போய் நான் உணவெல்லாம் இறக்கணும். நான் கிளம்புறேன். என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே, நான் அந்த தம்பிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? என் மேல ரொம்ப நம்பிக்கையா சொல்லிச்சு அந்த தம்பி. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா அழுகாதீங்க. நடந்த விஷயத்துல போய் அவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க. கண்டிப்பா அவர் புரிஞ்சுப்பாருமா. போங்க, அவர்கிட்ட போய் எடுத்து சொல்லுங்க. நீங்க இப்படியே இருந்தாதான் ஏதாவது தப்பா நினைச்சுக்குவாங்க. அங்க போய் நின்று உண்மையை சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துல கப்பலும் புறப்பட்டு வந்தது. அப்பா, ஒரு வழியா வந்தாச்சு. அம்மா, எங்க சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரலையாம்மா? எங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க, நான் ஆளை விட்டு ஏத்திக்கிறேன். சொல்லுங்கம்மா, நான் உங்கள்கிட்ட தானே கேட்குறேன். தம்பி, அது வந்து நான் சாப்பாடெல்லாம் ஒரு வண்டியில ஏத்திட்டு தான் வந்தேன். திடீர்னு ஒரு காரை வந்து அந்த சாப்பாடெல்லாம் இடிச்சிட்டான்ப்பா. இடிச்சு சாப்பாடெல்லாம் வீணா போச்சு. என்னை மன்னிச்சிரு தயவு செஞ்சு. நான் வேணும்னு இப்படி பண்ணல. ஒரு காரை இடிச்சனாலதான் இப்படி ஆச்சு. என்னம்மா நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க? உங்களை நம்பி தானே இந்த சாப்பாடு ஆர்டர் கொடுத்தேன். இவ்வளவு பெரிய ஆர்டர்லாம் உங்களுக்கு யாராச்சும் கொடுப்பாங்களா? நான் உங்க மேல இருக்க நம்பிக்கையில கொடுத்தா இப்படி பண்ணிட்டீங்களே. கடவுளே, இப்போ என் பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பசியா இருப்பாங்களே. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களை நம்பினா இப்படிதான் காலை வாரி விடுவீங்க. ச்சே. தம்பி, நான் சொல்றத கேளுப்பா கொஞ்சம். எங்க நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நான் சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்க தாராளமா உங்க பேசஞ்சருக்கு எடுத்துட்டு போங்க. பிடிங்க. அட, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. பாவம், என் பேசஞ்சர்லாம் ரொம்ப பசியில இருப்பாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேளை கொண்டு வந்துட்டேன். இதுக்குதான் சார் ஒரு நம்பிக்கையான ஆளா பார்த்து சொல்லுங்கிறது. இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட சொன்னா இப்படிதான் நடக்கும் பார்த்துக்கங்க. இனிமேலாச்சும் ஆர்டர்லாம் என்கிட்ட கொடுங்க. நான் எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்கு சரிவர செஞ்சு தரேன். புரியுதா? கப்பலும் ஒரு வழியா புறப்பட்டுச்சு. ஏண்டா, சாப்பாட புள்ள நீயே வீணாக்கிட்டு நல்லவே மாதிரி வந்து சாப்பாடு கொடுத்துருக்குற. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாடா. இல்ல பாட்டி, இனிமேல் தான் நான் சந்தோஷமா இருக்க போறேன். மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போறேன்ல. நீ போய் உன்னோட பொட்டி கடையை நடத்து போ. என்னாச்சும்மா, அவர் புரிஞ்சுக்கிட்டாரா? எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பா அவர் புரிஞ்சுக்குவாரு. அந்த கப்பல் ஓனர் ரொம்ப நல்லவருமா. எங்கம்மா, அவர் என்னை சுத்தமா விஷயத்த கூட சொல்ல விடல. அதுக்குள்ள அவன் நல்லவே மாதிரி சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான். அவரும் ரொம்ப சந்தோஷமா அந்த சாப்பாடுலாம் எடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், என் பொழப்புல அடிச்சு சாப்பிட்டுட்டான். அவன் எப்படியோ இருந்துட்டு போட்டோம். நான் என்னோட கடையை பார்க்குறேம்மா. என்ன பண்றது, இந்த மாதிரி ஆளுகளுக்கு தான் காலம். நம்மள மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் காலமே கிடையாது பார்த்துக்கோ. என்ன, வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் முன்னேறலான்னு பார்த்தேன். ஆனா முடியல. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். பாட்டிமா, நீங்க கவலைப்படாதீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க பாட்டிமா. காலையில பாட்டி வழக்க போல தன்னோட காய்கறி சாப்பாட்டு கடையை ஆரம்பிச்சாங்க. சார், நீங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தாச்சு சார். பிடிங்க, சாப்பாடை முதல்ல எடுத்துட்டு போங்க. சார், ஒரே ஒரு நிமிஷம், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. இங்க நிக்கிறானே, அவன் சரியான ஃப்ராடு. அவனோட பேச்சை நம்பவே நம்பாதீங்க. ஏமா, ஏன் அவரை நல்லவர் இல்லைன்னு சொல்றீங்க? அவர் சாப்பாடே இல்லாத நேரத்துல சாப்பாடு கொண்டு வந்திருக்காரு கரெக்டான டைம்ல. அவரை போய் ஏன் நல்லவர் இல்லைன்னு சொல்றீங்க? ஐயா, இந்த ஆள் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியாதியா? அன்னைக்கு அந்த பாட்டி சாப்பாடு கொண்டு வராததுக்கும் காரணம் இதுதான். பாட்டி தள்ளுவண்டியில சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்ப கொஞ்சம் நேரம் தான் எட்டு நின்று பேசினாங்க. அந்த நேரம் பார்த்து இவன் கார் எடுத்துட்டு வந்து அந்த சாப்பாடுல மோதிட்டான். மோதி வேணும்னே அந்த சாப்பாடெல்லாம் கொட்டிருச்சு. அட, என்னம்மா சொல்ற? அப்படியாச்சு? இந்த பாவி பை தான் எல்லாத்துக்கும் காரணமா?
அட அந்த பாட்டி ரொம்ப அப்ப கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு வந்திருப்பாங்களே, அநியாயமா காரை விட்டு ஏத்திட்டானாவே. ஆமாங்கய்யா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பாட்டியோட சாப்பாடுலாம் கொட்டின நேரத்துல சரியா இவன் எப்படி சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்து தர முடியும் சொல்லுங்க? அப்ப இவன் பிளான் போட்டு தானே எல்லாமே பண்ணியிருக்கிறான். யோசிக்க மாட்டேங்கிறீங்களே இதெல்லாம். பாவம் அந்த பாட்டி. பாட்டி என்னைய மன்னிச்சிருங்க, இவன் பயங்கரமான ஆளா இருந்திருக்கிறான். இவன் பண்ண தப்புக்கு உங்களை போய் நான் அன்னைக்கு அப்படி திட்டிட்டேன்னு மன்னிச்சிருங்க பாட்டி. ஐயா அதெல்லாம் அப்புறமேல் இருக்கட்டும், சாப்பாடெல்லாம் நிறைய செஞ்சு கொண்டு இருக்கேன், முதல் அதை கப்பல்ல ஏத்துங்க. இல்ல இன்னைக்கு என்னோட பேசஞ்சருக்கு நான் ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துக்கிறேன். நாளைல இருந்து இந்த பாட்டிட்டே நான் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். நீ கிளம்பு, உன் சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு போய் குப்பையில கொட்டு போ. வேணா, குப்பையில கொட்டாத, இவ்வளவு சாப்பாடு வீணாதான் போகும். ஏதாவது ஆசிரமத்துல கொண்டு போய் கொடு, அப்பவாச்சே நீ செஞ்ச தப்புக்கு புண்ணியம் கிடைக்கும். தம்பி அதெல்லாம் விடுப்பா, இந்த படுபாவி பையன் என் பொழப்பிலே அடிக்கிறதுல இருக்கிறான். இவனை என்ன பண்றதுனே தெரியல. இன்னொரு தடவை நீ இந்த பாட்டியை ஏதாவது வம்புக்கு இழுத்தேன்னு வச்சுக்கோ, நான் அடுத்த தடவை இப்படி பேசிட்டு இருக்க மாட்டேன். போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இனிமேல் அந்த பாட்டி சாப்பாடு செஞ்சு வரதுல ஏதாவது நீ பிரச்சனை பண்ண, அப்புறம் நீ இப்படி நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. ஜெயில தான் நிக்கணும் பாத்துக்க. பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க, இவன் ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானா நேரா வந்து என்கிட்ட சொல்லுங்க, புரியுதா? ரொம்ப சந்தோஷம் கண்ணு, நாளைல இருந்து சாப்பாடை சரியான நேரத்துக்கு கொண்டு வந்துடுறேன். அதுல இருந்து அவனும் எந்த பிரச்சனையும் பண்ணல. பாட்டியும் சரி வர நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. அவரு எப்பவுமே அந்த பாட்டிக்கிட்டே சாப்பாடு வாங்குறதா பிளான் பண்ணிட்டாரு. அவனாலதான் ஒரு ஆர்டருமே அந்த பாட்டிக்கு கேன்சல் ஆச்சு. ஆனா அவனாலேயே அந்த பாட்டிக்கு இன்னும் பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.